மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து அதை தாங்கி மூழ்காதபடி தடுத்தார். மீண்டும் பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது. உச்சஸ்ரவஸ் என்ற அதிசய வெள்ளை குதிரை வெளிப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஐந்தாவதம் என்ற வெள்ளை யானை வெளிப்பட்டது. பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது. இவற்றைத் தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர். கடைசியாக தெய்வீகத்தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார். வலி தாங்க முடியாத வாசுகி பாம்பானது தனது ஆழகால விஷத்தை கக்கியது. கைலாயத்தில் நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று சிவபெருமானை சரணடைந்தனர். சிவபெருமானும் அவர்களது நிலையை கண்டு மனமிறங்கி அந்த விஷத்தை தன் கைகளால் எடுத்து உண்டார். இதை கண்ட அன்னை பார்வதி அம்பிகை கருணையோடு சிவபெருமானின் கழுத்தை தடவினார். அவ்வளவுதான், விஷம் அவரது கழுத்திலேயே தங்கிவிட்டது. இவ்வாறு சிவபெருமான் அருள் புரிந்து அவர்களை காப்பாற்றிய காலமே பிரதோஷ வேளையாக கடைபிடிக்கப்படுகிறது.